கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பெரியமாகவும் அன்பாகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, எங்கள் யாருக்கும் கிறிஸ்துவுக்குள்ள அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த செக்ஷன் கடந்து போலாங்க. அதுக்கு முன்பதாக பாடல் எண் 7 எனது தலைவன் இயேசுராஜன் என்ற பாடலை அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். பாடல் எண் 6 பாடல் எண் 6 எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது மெய்ப்பன் இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது மெய்ப்பன் இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவே பரவசம் அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவே நிம்மதி அடைவே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன் நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே. பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த
கொள்பவரே. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். ஜெபம் செய்வோம். மிகுந்த இரக்கமும் மிகுந்த கிருபையும் கொண்ட பரிசுத்தமுள்ள பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள ஒன்றான மெய்தேவனே, அப்பா பிதாவே, ஒருவருக்கே துதி கனம் மகிமை சதா காலங்களிலும் உடைய நேசகுமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் வழியாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாழ்மையாக நாங்கள் ஏறெடுத்துக் கொள்ளுகிறோம். அப்பா அன்பின் தகப்பனே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டவராக எங்களுக்கு அவரை ஞானமாகவும் நீதியாகவும் பரிசுத்தமாகவும் மீட்பாகவும் கொடுத்திருக்கிறீர். அந்த வழியிலே அவருக்கு அந்த எல்லா காரியங்களிலும் அவர் எப்படிப்பட்ட நிலையிலே அந்த 3 வருடம் வாழ்ந்து ஜெயம் பெற்றாரோ அதை ஒரு முன்மாதிரியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அவருக்கு எல்லா துதிகளும் புகழும் வல்லமையும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பின் தகப்பனே, இதோ இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கான அருமையான இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 2ஆம் நாளிலே எங்களுக்கு நீர் வழங்கிய இந்த கிருபைக்காக இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களுடைய சுயத்தை வெறுத்தவர்களாக நாங்கள் தாழ்மையாக உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். அன்பின் தகப்பனே, எல்லாவற்றிலும் எல்லா காலங்களிலும் மாறாதவராக இருக்கக்கூடிய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு வழிநடத்துதலையும் நாங்கள் சுவை பார்க்கவும் ஈர்க்கவும் இதோ இந்த மாநாட்டிலே ஒரு 3 நாள் பயிற்சியை நாங்கள் ஆவிக்குரிய பயிற்சியை ஒரு புது சிருஷ்டியாக முழுமையாக மாறுவதற்கேற்க பயிற்சியை நாங்கள் கற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் கற்றுக்கொள்வதற்காக கற்றுக் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் அவர்கள் எல்லா சகோதரர்களுக்கும் அப்பா உம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் ஞானத்தையும் அபரிமிதமாக கொடுத்து கற்றுக் கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் செய்ய வேண்டும் என்று கூட இந்த நாளிலே நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா, கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு எல்லா விதமான பயிற்சியையும் இந்த பூமியிலே நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவோ பாடுகளை பட்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டது போல ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அவருடைய முன்மாதிரியை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் அந்த வழியிலே நடப்பதற்காக எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் செய்ய வேண்டும் என்று கூட இந்த நாளிலே நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் கற்றுக்கொண்ட எல்லா வழிமுறைகளையும் எப்படிப்பட்ட விதத்திலே நாங்கள் எங்களுக்குள்ளாக நாங்கள் செயல்படுத்த வேண்டுமோ அதை செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு தேவையான ஞானமும் நீதியும் அங்கே பரிசுத்தமும் மீட்பும் எங்களுக்கு கிடைப்பதற்கு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் மதியத்திலும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடவும் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வரவும் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். அப்பா, இந்த காலத்திலே நாங்கள் ஏதாவது எந்த தவறுகளையும் செய்து விடாதபடி புது சிருஷ்டியாக நாங்கள் வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய குமாரனுடைய வல்லமையுள்ள இரத்தத்தினாலும் கிருபையினாலும் அவருடைய உயிர்த்தெழுதலினாலும் இன்னும் அதிகமாக நாங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கழுவ பெற்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் நீதிமானாக்கப்பட்ட நிலையிலே அங்கே எங்களை தக்க வைத்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுதலை பூர்ணப்படுத்துவதற்கு எங்களுக்கு போதுமான ஞானத்தையும்
கிருபையும் எங்களுக்கு கூட தரலமப்பா. நாங்கள் எவ்வளவுதான் நாங்கள் சுயத்தை வெறுத்தாலும் எங்களை அறியாமலேயே பழைய மாம்சத்தினுடைய பொல்லாத குணலட்சணங்கள் முன்பாக வந்து நிற்கிறது என்பதை கூட நாங்கள் அறிந்திருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த பூமியிலே வாழ்ந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருமையான பரிசை நாங்கள் பெற்று செல்ல நீர்தாமே கிருபையும் இரக்கமும் செய்ய வேண்டும் என்று கூட இந்த நாளிலே நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. இப்படியாக நாங்கள் ஜெபித்த ஜெபங்களும் விண்ணப்பங்களும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் சர்வ வல்லமையுள்ள நல்ல பிதாவே. நாம் அமர்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்ம 9th ப்ரோக்ராம் கடந்து போவோம். தலைப்பு என்னன்னு பார்க்கும்போது எட்டர்னல் நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ்ல பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நித்திய நாமங்கள் என்ற தலைப்பின் கீழே ப்ரோக்ராம் ஒன்று இருக்கு. அதற்காக அன்பு சோழர் டேனியல், அன்பு சோழர் சம்பத் அவர்களை தொகுத்து வழங்கும்படியாக அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நமது பரமபிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் பெறுகிறது என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கூட இன்றைய நாளுடைய 3வது ப்ரோக்ராம்களை நம்ம கடந்து வந்திருக்கோம். இந்த ஒரு ப்ரோக்ராமுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நித்திய நாமங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பார்க்க போறோம். எட்டர்னல் நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இதுதான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வேதாகமத்துல நிறைய பேர் தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்காரு. அதுல இருந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு 6 நேம் மட்டும் நம்ம இன்னைக்கு ப்ரோக்ராமுக்காக எடுத்திருக்கோம். அது என்ன ப்ரோக்ராம் எப்படி பண்ணுங்கிறத நம்ம சம்பத் அவர்கள் வந்து இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளை, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோக்ராமோட தலைப்பு என்னன்னா, இயேசு கிறிஸ்துவின் நித்திய நாமங்கள். இதுல வந்து 1 to 6 லாட் இருக்கும். இதுல ஒரு டீமுக்கு ஒவ்வொருத்தர் இருக்கணும். ஒரு லாட் வாங்கிட்டு போவாங்க, போய் டீம்ல டிஸ்கஸ் பண்ணிவாங்க. அது என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, இயேசுவின் நாமம் ஒன்று எழுதியிருக்கும், அதுக்கு இணையான ஒரு வசனம் ஒன்று கொடுத்துருப்போம். அதுக்கு ஆப்டா நம்ம மூத்த சகோதரர் ரீபிரின்ஸ்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வார்த்தைகள் ஒரு 2 லைன் 3 லைன்ல கொடுத்துருப்போம். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணா, டீம்ல இருந்து ஒரு ஆள் வந்து இது இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த நாமம் எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத வந்து ஒரு 2 to 3 நிமிஷம் நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து இந்த லாட் வாங்கிட்டு போவாங்க. இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு லாட் கொடுத்து இருக்கு, அதுல ஓபன் பண்ணி பாருங்க. அதுல ஒரு நாமம் இருக்கும். அந்த நாமத்துக்கு இணையான வசனம் குறிப்பிட்டிருக்கும். ஒரே நிமிஷம் நீங்க 5 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு டிஸ்கஸ் பண்றதுக்கு 5 நிமிஷம் டைம். ஓகே, அன்பான சகோதரி, டைம் முடிஞ்சுச்சு, போதும். அவங்க சீட்ல உட்காந்துட்டுங்க. இப்போ என்னன்னா, லாட் நம்பர் 1 அப்படின்னா அங்கிருந்து ஒருத்தர் வரணும். அவர் ஸ்டேஜ் ஏற வரைக்கும் எல்லா பேரும் என்ன பண்ணணும், கை தட்டினா தான் சீக்கிரம் வருவாங்க. சரிங்களா? ஓகே, டைம் முடிஞ்சு எல்லாரும் அவங்க பிளேஸ்ல உட்காந்துருங்க. டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் லாட் யாருக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொல்றீங்களா? உங்க டீம் நேம் தமஸ்கோவில் பவுல். சரி, நீங்க வாங்க. அவங்க ஸ்டேஜ் ஏற வரைக்கும் கை தட்டணும். 3 நிமிஷத்துக்கு நீங்க பிரசன்டேஷன் பண்ணலாம். மற்ற டீம் கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களுக்கு கிறிஸ்துவான அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட நாமம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல். ஸோ மைக்கேல்னா வந்து மிகானா வந்து இமேஜ், மைக்கேல் அப்படின்னா தேவன் அர்த்தம். இமேஜ் ஆஃப் காட் அப்படின்றதா மைக்கேலோட மீனிங். இது வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துக்கு ஆப்ட் ஆகிற ஒரு வார்த்தை. ஏன்னா வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்து இயேசு கிறிஸ்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூதர் நிலைமையில தான் இருந்தாரு. ஏன்னா வந்து பிதா வந்து யாரும் பார்த்தது கிடையாது. பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் இறைவரும் ஒருத்தர் வந்து மனுஷகுமாரன் மட்டும்தான். அதனால யாரும் வந்து பிதாவை பார்த்தது கிடையாது. அப்ப வந்து பூமியை வந்து யாருதான் பார்த்துருக்காங்கன்னா
அதாவது இயேசு கிறிஸ்து தான் பார்த்திருக்காரு. எந்த நிலைமையில இருந்திருக்காருன்னா, ஒரு தூதர் நிலைமையில இருக்காரு. அந்த தூதர் நிலைமையில இருந்தவர் யாருன்னா, மிகாயேல். ஸோ இவங்க இதுக்கு எந்தெந்த ரெஃபரன்ஸ் வந்து எடுத்திருக்காங்கன்னா, யூதா 1:9 வந்து சாத்தான் வந்து மோசேயோட டெட் பாடியை கேட்பாங்க. இல்ல அப்ப வந்து கொடுக்க மாட்டோம். தேவன் உன்னை கடிந்து கொள்வார் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து உன்னை கடிந்து கொள்ளல. அவரு வந்து டைரக்டா சொல்லல. ஆனா தேவன் உன்னை கடிந்து கொள்வார் அப்படின்னு சொன்னாரு. இதே மாதிரி தானியேல் வந்து தானியேல் 12:1 வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, மிகாயேல் அந்த காலத்தில் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஜீசஸ் கிறிஸ்டோட செகண்ட் கமிங்க்கு ஒப்பிட்டு வருது. இது வந்து ரசல் பிரதர் வந்து ரீபிரின்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, fitting the name for him who is the express the image of the father person and the representative his authority and his power. இதுல வந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, மிகாயேல் அப்படின்றவர் வந்து ஃபாதருக்கு ஒப்பிட்டு, அதாவது இமேஜ் ஆஃப் காட் அப்படின்றத வந்து இங்க கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்றத சொல்றாங்க. தேவன் தம்மை ஆச்சரித்து வருகிறாங்க. ஆமாம். அருமையா சொன்னாரு. பிரதர், நெக்ஸ்ட் டைம் வரதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள். எல்லா டீமுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. யாருமே கவனிக்கல. நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இன்னுமே. எல்லாம் அவங்கவுங்க சீட்ல கொஞ்சம் உட்கார்ந்தீங்கன்னா பரவாயில்ல. எல்லாருமே எந்திரிச்சு போக வேண்டாம். செகண்ட் டீம் யாரு? வாங்க. லாட் நம்பர் 2. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, டைம் இல்ல. கிறிஸ்துவுக்குள்ளான அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சோத்திரம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை வந்து லோகோ. லோகோங்கிறது வந்துட்டு ஒரு உருவம் இல்லாத நிலையை குறிக்குது. இது வந்து 1 யோவான்ல 1ஆம் வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. யோவான் யோவான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இந்த வசனத்தின்படி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அப்படின்னா, இந்த ஆதியிலே இருந்த வார்த்தை வந்து யாரை குறிக்குது அப்படின்னா, நம்மளுடைய கிறிஸ்துவை தான் குறிக்குது. அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்ததுன்னா, நம்ம பிதாவாகிய தேவனிடத்துலதான் இருந்தது. இப்ப இந்த வார்த்தை வந்து நம்ம ஒரு லோகோவா தான் இருந்தது. அதுக்கு அப்ப வந்து ஒரு உருவம் இல்லாத ஒரு நிலைமை. பழைய ஏற்பாடுல வந்து அவர் வந்து ஒரு லோகோவா தான் இருந்தாரு. புதிய ஏற்பாடு வரும் பொழுதுதான் அவர் நம்மளுக்காக பூமியில சிருஷ்டிக்கப்பட்டாரு. எதுக்காக அப்படின்னா, அவருடைய வார்த்தைகள், நம்ம பிதாவாகிய தேவனுடைய வார்த்தைகளை நம்மளுக்கு எடுத்துரைக்கிறதுக்கு ஒரு தூதன் வேணும். அந்த தூதனா மிகாயேல் தூதனாக வந்து நம்ம இயேசு கிறிஸ்து வந்து புதிய ஏற்பாடுல நம்மளுக்கு வந்தாரு. அத வந்து தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. கொலேசையர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவரும் எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஏன் நம்ம தேவனுடைய குமாரனே வந்து நம்மளுக்காக புதிய ஏற்பாட்டுல அவர் வந்து ஒரு சரீர ரூபம் எடுத்து சொல்றாரு அப்படின்னா, நாளைக்கு எல்லாருமே வந்து மாமிச பிரகாரமா என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்தாதான் அந்த வழி தெரியும்.
அப்படிங்கிற மாதிரி ஈஸியா கேஷுவலா கேட்டு போயிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் வரக்கூடாது அப்படிங்கிறப்போ நம்ம தேவன் வந்து ஒரு மன அழுத்தத்துல இருந்தாரு. என்னுடைய விஷயமா என்னுடைய காரியமா யார் போவாங்க அப்படிங்கிறப்ப நமக்கு கிறிஸ்து வந்துட்டு அவருடைய காரியம் நான் போறேன் அப்படின்னு வாலண்டரியா வந்தாரு. அப்ப இதனால எவ்வளவு பாடுகள் வரப்போகுதுன்னு அவருக்கு நல்லா தெளிவாவே தெரியும். தெரிஞ்சிருந்தும் அவர் அதை வந்து மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு தன்னுடைய அப்பாவினுடைய வேலையை சிறப்பா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய புதிய ஏற்பாட்டு காலத்துல சரீர ரூபமா வந்தாரு. வந்து அதுல அவர் பலவிதமான பாடுகளை பட்டு நம்மளுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே அப்போஸ்தலர்கள் மூலியமா இப்ப வரைக்குமே நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. தேங்க்யூ சிஸ்டர். வர்றவங்க கொஞ்சம் 3 நிமிஷத்துக்குள்ள உங்க பிரசன்டேஷனை முடிச்சிருங்க. வசனங்கள் வாசிக்க வேண்டாம், அதனாலதான் உங்களுக்கு வசனம் கொடுத்துட்டோம். நீங்க அந்த வசனத்தை படிச்சு அதுல விளக்கம் மட்டும் நீங்க சொன்னா போதும். அடுத்து 3வது டீம் லாட் நம்பர் 3. எருசலேமில் சேவான். கிறிஸ்தியேசுக்குள்ளாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்கள் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். எனக்கு வந்த நாமம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனுஷகுமாரன் அப்படிங்கிற நாமம். இந்த நாமம் இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி ஆப்டா சூட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, மனுஷகுமாரன் அப்படிங்கிற இந்த வார்த்தை என்னன்னா மனுஷன். அது வந்து எதை சொல்லுது அப்படின்னா அவரோட அடிமையின் நிலைய வந்து எடுக்கிறாரு. அவரு கீழே இருக்கிற ஒரு நிலைமை எடுக்கிறாரு. அது எப்படின்னா எதுக்காக அப்படின்னா தேவனுடைய திட்டத்தை வந்து இங்க வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்னா இங்க வந்து மனுஷர்கள் எல்லாருக்குமே வந்து நித்திய ஜீவன் கிடைக்கணும் அப்படிங்கறதா தேவனுடைய சித்தமா இருந்தது. அதுக்காக ஒரு ஈடு பலி செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதுக்காக இயேசு கிறிஸ்து வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து இங்க வந்து மனிதனா வந்து கடைசி பரியந்தம் அவர் வந்து தேவனுடைய சித்தத்தை வந்து நிறைவேற்றுறதுக்காக மரித்தாரு. இதனால நம்மளுக்கு என்ன கிடைச்சுன்னா மீட்கும் பொருளா வந்து அவரோட ஈடுபலி கிடைச்சது நம்மளுக்கு. இதனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நித்திய ஜீவன். ஏன் மனுஷகுமாரங்கிற பேர் வந்து அவருக்கு வந்து ரொம்ப சூட் ஆகும் அப்படின்னா இங்க வந்து தேவனுடைய சித்தத்துக்காக தன் உயிரை கொடுத்து அங்க வந்து அவர் கீழ்ப்படிதலுக்கு காமிச்சதுனால மனுஷகுமாரங்கிற பேர் வந்து நம்ம ரெவலேஷன் வரைக்குமே அது வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இது வந்து நம்மளுக்கு எதுக்காக ஆப்ட் ஆகுது அப்படின்னா இந்த மனுஷகுமாரங்கிற வார்த்தையினால்தான் நம்மளுக்கு வந்து நித்திய ஜீவன் கொடுக்கறதுக்காக வந்திருந்தாரு. அதனாலதான் இந்த நித்திய ஜீவன் வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கிடைச்சது. அதனால மனுஷகுமாரங்கிற பேர் வந்து இயேசு கிறிஸ்துக்கு வந்து ரொம்ப சூட் ஆகுங்கிறத சொல்லிக்க தேவன் ஆச்சரிப்பாராக. ஆமே. தேங்க்யூ. ரொம்ப அருமையா சொன்னாரு. 4வது டீம் லாட் நம்பர் 4. பாபிலோனில் தானியேல். சகோதர சகோதரிக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் என்னன்னா சமாதான பிரபுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமாதான பிரபு இந்த டைட்டில் யாருக்கு பொருந்தும்னா நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்துக்கு இந்த டைட்டில் கொடுக்கப்படும். அது எப்பன்னா நம்ம ஆதாம்ல தோணுன இந்த பாவம் இந்த பிழையெல்லாம் நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த ஈடுபலி மூலியமா அந்த பிழையை அவர் சரி செஞ்சதுக்கு அப்புறம் அவர் 1000 அரசாட்சியில நம்மளுக்கும் தேவனுக்குமான ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினதுக்கு அப்புறம் இந்த சமாதான பிரபுன்ற டைட்டில் வந்து அவருக்கு கொடுக்கப்படுது. இதோட ஆதார வசனமாக சகரியா 6:14 அவரே கர்த்தருடைய ஆலயத்தை காப்பார். அவர் மகிமை பொருந்தினவராய் நம்முடைய சிங்கானத்தை மேல் விட்டிருந்து ஆளுகை செய்வார். நம்முடைய சிங்கானத்தின் மேல் ஆசிரியாயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். சகரியா 9:10 எபிரேயமின்றி இரத்தங்களையும் எருசலேமின்றி புதையங்களையும் ஒன்று போகும் விட்டவில்லும் இல்லாமற்கு போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு முத்திரை தொடங்கி ஒரு சமுத்திரம் வரைக்கும் அதை தொடங்கி பூமியின் எல்லைகள் பரிவாய் செல்லும். So fifth team லாட் நம்பர் 5. டீம் டைட்டில் தெரியல, மறைஞ்சிருக்கு. எகிப்தில் யோசேப்பு.
பேசுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். நான் வந்து எகிப்தில் யோசேப்பு டீம்ல இருந்து வந்திருக்கேன். ஸோ எங்களோட லாட்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபா ஒமேகா. ஸோ இந்த ஆல்ஃபா ஒமேகானா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது வந்து கிரீக் வேர்ட்ஸ். இதுக்கு வந்து மீனிங் என்னன்னா ஆல்ஃபானா தொடக்கம், ஒமேகானா எண்டிங். இது வந்து ஜீசஸ் கிறிஸ்துக்கு எப்படி பொருந்தும்னா ஆல்ஃபானா இயேசு கிறிஸ்து தான் தேவனோட டிவைன் பிளான்ல ஸ்டார்டிங். அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை படைக்கும் போது தான் தேவனோட பிளான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவர் தான் ஃபர்ஸ்ட் சிருஷ்டி. ஸோ அவர் மூலியமா எல்லாத்தையுமே படைச்சு அவரோட கட்டுப்பாட்டுல எல்லாருமே அந்த அல்டிமேட் அத்தாரிட்டியில வந்து எல்லாருமே இது பண்ணி அவர் வந்து கடைசி எண்டாவும் அவர் தான் இருக்காரு. இதுதான் வந்து இதோட மீனிங். இது வந்து ரெஃபரன்ஸ் எங்க இருக்குன்னா வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 11 வந்து இருக்குது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன் அப்படின்னு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஆல்பா ஒமேகாங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அவர் தான் வந்து ஸ்டார்டிங். அதே சமயம் அவர் வந்து நம்ம இந்த டிவைன் பிளான்ல வந்து இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ரோலை நம்ம எடுத்துட்டோம்னா டிவைன் பிளானே இருக்காது. அதுதான் உண்மை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை படைச்சு அவர் மூலியமா அவருக்காக எல்லாத்தையும் சிருஷ்டிக்கப்பட்டு மறுபடியும் வந்து இந்த மனுக்குலமத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் ஈடுபலியை கொடுத்து மறுபடியும் அவர் வந்து மேன்மையான நிலைமைக்கு போய் அவர் வந்து எல்லாத்தையும் கீழ்பட்டு எல்லாத்தையும் வந்து அவர் கண்ட்ரோல் எடுத்துட்டு மறுபடியும் தேவனுக்கே அவர் வந்து கீழ்பட்டிருக்காரு. ஸோ அப்படிங்கும் போது இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ரோல் வந்து டிவைன் பிளான்ல இருந்து எடுத்துட்டா அந்த திட்டமே கிடையாது. இதுதான் வந்து இது வந்து குறிப்பிடுது. ஸோ வந்து கடைசியா வந்து நம்ம ஒரு வசனம் வந்து பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 6 அன்றியும் அவர் என்னை நோக்கி, நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை இலவசமாக கொடுப்பேன். இவர் வந்து கடைசியா என்ன சொல்றாருன்னா என்னுடைய ஜீவன் தண்ணீரை இலவசமாக கொடுப்பேன். நம்ம எல்லாத்துக்கும் சத்தியங்கிற ஜீவ தண்ணீர் நமக்கு வந்து கொடுத்திருக்காரு. இயேசு கிறிஸ்து வந்து ஆல்பா ஒமேகாவும் இருக்கு. நமக்கு எல்லாருமே தெரிஞ்சு இதுல நம்மளோட ரோல் என்னன்னு நம்ம வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருக்கணும். நமக்கு வந்து நித்திய ஜீவனை கொடுத்திருக்காரு. அதை நம்ம கரெக்டா பயன்படுத்தி இயேசு கிறிஸ்துவோட சபைய வந்து நம்ம ஓடணும். இந்த ரோல வந்து இயேசு கிறிஸ்து நம்ம வந்து இப்ப தெரிஞ்சிருக்கோம். நம்மளோட ரோலையும் தெரிஞ்சுட்டு சத்தியத்துபடி நடக்க தேவன் தாமே ஆசீர்வதித்து வந்துட்டு வரலாம். சிஸ்டருக்கு பெரிய கைத்தறல் கொடுங்க. ஏன்னா கரெக்டா 3 நிமிஷத்துல முடிச்சிருக்காங்க. ஸோ கடைசி டீம் லாட் நம்பர் 6. பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இப்போ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து நித்திய பிதா. நித்திய பிதாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம 5th வால்யூம்ல 6th சாப்டர்ல பேஜ் நம்பர் 171 போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தெளிவா வந்து பிரதர் நம்மளுக்கு அங்கே எழுதியிருப்பார். அநேக விஷயங்கள் எழுதியிருப்பாரு. ஆனா அதுல வந்து நம்ம சில சுருக்கமான காரியங்கள் மட்டும் பார்க்கலாம். நித்திய பிதா அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தருக்கு அநேக நாமங்கள் அங்க கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல வந்து நித்திய பிதா அப்படிங்கிறது எப்படி அவருக்கு பொருந்தும் அப்படின்னா இப்போ பேதுரு கூட ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு வசனம் எழுதுவாரு. அவரு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் அப்படின்னு பிதாவாகிய தேவனை தான் முன்னாடி வச்சிருப்பாரு. அப்போ பிதாவாகிய தேவனை பேதுரு முன்னாடி வைக்கிறாரு அப்படின்னா இந்த இடத்துல நித்திய பிதா அப்படிங்கிறது கர்த்தர் இயேசுக்கு எப்படி பொருந்தும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி. ஏன்னா கர்த்தர் இயேசுக்கு நித்திய பிதா அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுது? அப்போ பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் ஒன்று அப்படின்னு அந்த திருத்துவ கொள்கை அப்படிங்கிறது உள்ள வரும். ஆனா இந்த இடத்துல நித்திய பிதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு எப்படி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த திருத்துவ கொள்கையில நம்ம மூழ்கி போயிடும். அப்ப நித்திய பிதா அப்படின்றது எப்படி பொருந்தும்? பிதா அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதா அப்படிங்கிறவரு ஒரு தகப்பன், அதாவது
ஜீவன் கொடுக்கக்கூடியவர். அதனாலதான் ஆதி தகப்பன் யார் அப்படின்னா நம்முடைய முதலாம் ஆதாம். சோ இரண்டாம் ஆதாம் அப்படின்னு நம்ம யார அழைக்கிறோம் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரும் ஜீவன் கொடுக்கக்கூடியவராக அங்க இருக்கிறார். சோ இப்ப இந்த இடத்துல வந்து பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் கூடியிருக்கக்கூடிய இடங்கள்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேள்வி கேட்பார் அப்படின்னா, இப்போ தாவீதுடைய குமாரன் தான் யாரு அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கும் பொழுது தாவீது கர்த்தரை வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ஆண்டவர்னு சொல்லியிருப்பார். இது எப்படி அப்படின்னு கர்த்தர் இயேசு கேள்வி கேட்கும் பொழுது அந்த இடத்துல யாருமே வந்து பதில் சொல்ல முடியாத நிலையில் இருப்பாங்க. அந்த இடத்துல நமக்கு பதிலும் அங்க கிடைச்சிருக்காது. அப்போ இந்த சூழ்நிலைகள் இந்த நித்திய பிதா அப்படிங்கிறது எப்படி பொருந்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த முதலாம் ஆதாமுக்காக அவர் ஜீவனை கொடுத்து இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் தன்னுடைய சொந்த இரத்தத்தின் விலைக்கிரயத்தின் மூலமாக மீட்டு கொண்டார். இப்படி மீட்டு கொண்டதன் மூலமாக ஆதாமுக்குள் மரிக்கக்கூடிய எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உயிர் எழுப்பப்பட்டு வருவார். அவங்க எல்லாத்துக்கும் ஜீவன் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம், ஒரு வல்லமை, ஒரு காரியங்கள் எல்லாமே யார்கிட்ட இருக்கு அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட தான் இருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்தை கூட அவர் எப்படி பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த ரத்தத்தை விலை கொடுத்து அவர் சம்பாதிச்சு கொண்டார். அதன் மூலமாகத்தான் அவரு இந்த ஜீவன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவரு அங்க உயர்த்தப்பட்டாருனால இந்த நித்திய பிதா அப்படிங்கிற அந்த ஒரு நாமம் அவருக்கு எக்ஸாக்டா அங்க பொருந்தக்கூடியதாக இருக்குது. சோ இப்ப இது வந்து நித்திய பிதான்னு சொல்லும்போது சபை ஜனங்களுக்கு அவர் நித்திய பிதா கிடையாது. ஏன்னா சபை ஜனங்களை பொறுத்தவரைய அவர் வந்து நம்மளுக்கு சகோதரனாக இருக்கிறார். அப்ப நித்திய பிதா யாருக்கு அப்படின்னா முழு மனுக்குலத்துக்கும் அவரு நித்திய பிதாவாக அவருடைய இரண்டாம் வருகையில அவர் தன்னுடைய ஜீவன் மூலமாக அவர் உலக ஜனங்களுக்கு ஜீவன் கொடுக்கிறார் இல்லைங்களா, அந்த ஜீவன் கொடுக்கறது மூலமாக இவர் நித்திய பிதா அப்படின்னு உலக ஜனங்கள் முழுவதுமாக அங்க அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு நாமம் வந்து நம்மளுக்கு தெளிவாங்க தெரியுது. சோ இதன் மூலமாக நித்திய பிதா அப்படின்ற நாமம் அவருக்கு எக்ஸாக்டா பொருந்தக்கூடியதாக இருக்குது அப்படின்றது நம்ம இங்க சொல்லிக்கொள்ள விரும்புறோம். தேங்க்யூ. மேற்கொண்டு டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா 5th வால்யூம்ல போய் நம்ம தெளிவா படிச்சோம்னா அது நம்மளுக்கு தெரியும். தேங்க்யூ. தேங்க்யூ பிரதர். இப்ப எல்லாத்தையுமே நல்லா ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸ்பெஷலா சொல்லணும்னா கடைசியா வந்து 2 டீம் வந்து எக்ஸாக்டா என்ன மீனிங்கோ அதை வந்து கரெக்டா என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய நாமங்கள் எதுக்காக எடுத்தோம் அப்படின்னா, இப்ப ஜென்ரலா நமக்கு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உலகத்துல ஒரு பேர் ஒன்று இருக்கும். உன்னோட பேரை வந்து யார் வச்சாங்கன்னா உங்க அப்பா வச்சாரு. அந்த அப்பா கொடுத்த பேர் என்ன பண்ணுன்னா காப்பாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவன் அவருக்கு கொடுத்த நாமங்கள்ல எல்லா நாமங்களையும் அவர் லைஃப்ல என்ன பண்ணாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முழுமையா அவர் செஞ்சு காமிச்சார். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா மிகாயல் அப்படின்னா தேவனுடைய இமேஜ் அப்படிங்கிறோம். அவர் அப்படியே என்ன பண்ணணும்னா பிரதிபலிக்கணும். அவர் இந்த பூமியில வாழ்ந்தப்பவும் சரி பழைய ஏற்பாட்டிலையும் சரி அவர் என்ன பண்ணாருன்னா தேவனை பிரதிபலிச்சார். அதனாலதான் அந்த பேர் என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவருக்கு ஆச்சு. லோகோஸ் கூட பாக்குறோம். சகோதரர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணப்போ கூட சொன்னாங்க லோகோஸ். இப்ப லோகோஸ் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன ரிஃப்ளெக்ட் பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு தூதுவரை எக்ஸாம்பிள் பண்றாரு. இன்னும் டைரக்டா பாத்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையாவே இருந்தார். தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பூமியில செயல்பட்டார். சோ எல்லா நேம்ஸையும் நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிளா தேவன் இந்த பூமியில பண்ண நினைச்ச எல்லாத்தையும் யார் பண்ணியிருக்கா? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் முன்னின்று என்ன பண்ணிருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நடத்தி இருக்காரு. சோ இது எல்லாமே ஓகே. இந்த ஒரு ப்ரோக்ராம் நமக்கு எதுக்கு? அவருடைய பேர் அவர் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. ஓகே, இப்ப நமக்கு ஏதாவது தேவன் பேர் கொடுத்திருக்காரா? சிறுமந்தை, கரெக்ட். இப்ப வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா பிதாவின் நாமம் என்ன பண்ணிருக்கு? நெற்றிகளில் எழுதப்பட்டிருக்கு. இப்ப இந்த நெற்றியில் எழுதப்பட்ட நாமம் ஒரே நாள் எழுதிட்டாரா? என்ன பண்ணிட்டு இருக்காரு? எழுதிட்டு இருக்காரு. இப்ப அதை எழுதி முடிக்கணுமா வேண்டாமான்னு யார்தான் டிசைட் பண்ணணும்? இப்ப அந்த நாமம் நமக்கு கொடுத்துட்டாரு. இந்த நாமத்தை நம்மளுடைய லைஃப்ல அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டது நியாயம்ங்கிறது யாரு ப்ரூஃப் பண்ணணும்? நீங்க எல்லாம் ப்ரூஃப் பண்ண மாட்டீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணணும்னா ப்ரூவ் பண்ணணும். இல்ல அப்படின்னா அந்த பியூரிஃபிகேஷன் ஆகல, செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆகல அப்படின்னா இந்த நாமம் நமக்கு என்ன ஆகாது? தரிப்பிக்கப்படாது. இப்ப ஒரு வேலை எக்ஸாம்பிளுக்கு பார்க்கும். இந்த ஒரு சமாதான பிரபு சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா இந்த பூமியில சமாதானம் யாருக்கும் கொடுத்தாரு?
பிதாவாகிய தேவனுக்கும் மனுஷங்களுக்கும் இருக்கக்கூடிய சமாதானத்தை யார் கொண்டு வந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்து கொண்டு வர்றார். அது மட்டுமானா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே சமாதானம் எப்ப கொண்டு வர போறாருன்னா ராஜ்யத்துல கொண்டு வர போறார். அதுக்கு யார் தான் காரணர்? நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சோ இந்த பேரை அவர் என்ன பண்ணாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நடப்பிச்சு காமிச்சார். இப்ப நமக்கு கூட நிறைய பேர், இப்ப சொன்னீங்க சிறுமந்தை, மணவாட்டின்னு நிறைய பேர் இருக்கு. இந்த பேர் வாங்கிட்டா போதுமா? வெளியில போய் நான் மணவாட்டின்னு சொல்லிக்க முடியுமா? அப்படின்னா பேர் கொடுத்துட்டாரு. அத அந்த பேருக்கு உண்டான வாழ்க்கையை வாழ்றதும் அந்த பேருக்கு உண்டான வாழ்க்கையை வாழாம போறதும் நம்ம கிட்டதான் இருக்கு. குறிப்பா ஏன் இந்த ஒரு வாலிப மாநாட்டுக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குறிப்பா இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டை காட்ட போறோம். ஏன்னா நிறைய பாடங்கள் பார்த்துட்டோம். காலையில கூட ஒரு ப்ரோக்ராம்ல என்ன பண்ணிட்டோம், 3 பரிமாணங்களை கூட என்ன பண்ணிட்டோம்னா பார்த்துட்டோம். இது எல்லாமே எங்க வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த பேர்ல வரும். இந்த பேரை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவாரு? அதுக்கும் வசனம் கொடுத்திருக்காரு. ஜீவ புஸ்தகத்துல என்ன பண்ணிடுவாரு? கிறுக்கி போட்டுருவாரு. அப்ப பேர் கொடுத்தாச்சு. அந்த பேரை வச்சு அதை காப்பாத்தி பெர்மனண்டா அந்த ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதணும் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் என்ன பண்ணணும்னா இந்த வாலிப பிராயத்திலிருந்தே நம்ம கொண்டு போகணுங்கிறது தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ தேவன் தாமே இந்த ஒரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதரிகளே, ப்ரோக்ராம் 9ல இருந்து பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவின் நித்திய நாமங்கள் மிக அழகாக சகோதரர்கள் 6 டீம்ல இருந்து தொகுத்து கொடுத்தாங்க. அதே போல ப்ரோக்ராம் கூட கண்டக்ட் பண்றதுல அன்பு சகோதரர் டேனியல் சம்பத் அவருக்கும் கூட கிறிஸ்துக்குள்ள அன்பை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மிக அழகான விளக்கங்கள் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவோட நாமங்கள் எப்படி எல்லாம் தேவன் பைபிள்ல வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்.